அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு. திருவண்ணாமலை 16/1/2026 பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பொங்கல் பண்டிகையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழர்களின் முக்கிய பண்டிகையான இன்று மாட்டுப் பொங்கல் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாட்டுப் பொங்கல் தினமான இன்று அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். குறிப்பாக ராஜகோபுரம் அருகே நீண்ட வரிசையில் கோவிலுக்குள் பக்தர்கள் காத்திருந்தனர். அப்போது ஆந்திரா பக்தர்களுக்கும் தமிழக பக்தர்களுக்கும் இடையே ஒருவரை ஒருவர் முந்தி செல்வதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு கைகலப்பாக மாறியது. குறிப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்க வேண்டிய காவல்துறையினரும் யாரும் இல்லாத காரணத்தால் கோவிலுக்குள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட பின்னர் தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் அண்ணாமலையார் கோவிலில் பரபரப்பு ஏற்பட்டது. தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. One